நெகேமியா 3வது அதிகாரத்திலே பழுது பார்த்து என்கின்ற வார்த்தை 34 முறை வருகின்றது. 34 3 + 4 இதனுடைய கூட்டுத்தொகை 7. வேதாக எண்ணியலின்படி 7 என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கின்றது. சங்கீதம் 138:2, ஏசாயா 42:21 இந்த வசனங்களிலே தேவன் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே 34 முறை வருகின்ற அந்த பழுது பார்த்து என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தமாக நாம் ஒவ்வொரு நாளும் பிசாசு தாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆவிக்குரிய வாசல்களை வேத வார்த்தைகளின் மூலம் அதை தேடி வாசித்து தியானித்து ஆராய்ந்து அதை கைக்கொண்டு பழுது பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். நெகேமியா 3:1 இப்படி ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். பிரதான ஆசாரியன் என்பது மிகவும் மேன்மையான ஒரு ஆசாரிய பணி. அவனோடு கூட சேர்ந்து மற்ற ஆசாரியர்களும் இந்த ஆட்டு வாசலை கட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆசாரியர்கள் மனிதர்களுக்காக பலிகளை செலுத்த, காணிக்கைகளை செலுத்த, வேண்டுதல் செய்ய அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய மிருதுவான கரங்கள் மரங்களையும் கற்களையும் வைத்து கடினமான வேலை செய்வது அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படாத ஒரு பணி. ஆனால் பவுல் 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்கே ஆசாரியர்களும் மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக தங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி இந்த கடினமான கட்டுமான பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம்.